பலரின் வாழ்க்கையை மாற்றும் காகிதம் இல்லை பணம். நம்ம இந்தியாவில் பணத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தெரிந்ததையும் தெரிந்து கொள்வோம். பழைய ஒரு ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு ரூபா 11 பைசாவும், புதிய ரூபா காயின் தயாரிக்கிறதுக்கு 70 பைசாவும் செலவு பண்ணுறாங்க. பழைய 2 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபாலேருந்து ரூபா 50 பைசாவும், புதிய 2 ரூபா காயின் தயாரிக்கிறதுக்கு ரூபா 28 பைசா செலவு பண்ணுறாங்க. பழைய 5 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு 50 பைசாவும், புதிய 5 ரூபா காயின் தயாரிக்கிறதுக்கு ரூபா 70 பைசாவும் செலவு பண்ணுறாங்க. பழைய 10 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 1 பைசாவும், 10 ரூபா காயின் தயாரிக்கிறதுக்கு ரூபா 54 பைசா செலவு பண்ணுறாங்க. பழைய 20 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 50 பைசாவும், 20 ரூபா புது நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா செலவு பண்ணுறாங்க. பழைய 50 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 80 பைசாவும், புதிய 50 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 22 பைசாவும் செலவு பண்ணுறாங்க. பழைய 100 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 80 பைசாவும், புதிய 100 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணுறாங்க. 200 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 93 பைசாவும், பழைய 500 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 17 பைசாவும், புதிய 500 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரூபா 94 பைசாவும் செலவு பண்ணுறாங்க. பணப்புழக்கத்தையும் விநியோகத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்துது. தேங்க்யூ.